சங்கி முழங்கு யூடியூப் பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் அசம்பிள் கோட் 8085 மைக்ரோ ப்ராசஸர் ஃபார் பிளாக் மூவ் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம GNU சிம் 8085 சிமுலேட்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க எப்படி நம்ம கோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வர வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட வர பெல்லைக்கான ஆல் அப்படின்றத மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசம்பிள் கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் லேப் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் syllabus effort from 2023 and 24 இந்த அகாடமிக் இயருக்கு செகண்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு லேப் எக்ஸசைஸாக இருக்குது. சார்ட்டிங் அண்ட் சர்ச்சிங் இன் அரே எலமெண்ட்டில் இந்த ஃபோர்த்து பிளாக் மூவ் அப்படின்ற ஒரு கோடு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ கோடுங் உள்ளே போகிறதுக்கு முன்னால் வாட் யூ மீன் இன் பிளாக் மூவ். பிளாக் மூவ் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி அந்த பிளாக்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே காப்பி பண்ணி அனதர் ஒன் மெமரி லொக்கேஷன்ஸில் லோட் பண்ணுறது. இதுதான் நம்ம வந்து எய்ம்லேயும் வந்து சொல்லியிருக்கோம். பிளாக் மூவ் ரெஃபர்ஸ் டு காப்பிங் எ பிளாக் மூவ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் ஒன் மெமரி லொக்கேஷன் டு அனதர் மெமரி லொக்கேஷன். ஒரு மெமரி லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை இன்னொரு மெமரி லொக்கேஷன்ஸுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த கோடிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 மெமரி லொக்கேஷன்ஸில் இருக்கிறது 5 முறை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வேறு அனதர் ஒன் மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு பிளாக் மூவ் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்பிளான ஒரு அசம்பிள் கோடு MVI C இன்ஸ்ட்ரக்ஷன். சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமிங், ஹவு மெனி டைம் எத்தனை வாட்டி நீங்கள் ஒரு மெமரியிலேருந்து இன்னொரு மெமரிக்கு டேட்டாவை மூவ் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுதான் 5H அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். எக்ஸா டெசிமல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 தான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த மெமரி அட்ரஸ் அப்படின்றது HL ஃபேரில் லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா DE ஃபேரில் எந்த மெமரி அட்ரஸ்க்கு நான் காப்பி பண்ணணும். சோர்ஸ் 2. இப்போ சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SL 0020H அப்படின்ற அட்ரஸ். டெசிக்னேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0040H இந்த மெமரி அட்ரஸ். ஸோ பிளாக் மூவ்க்காக வந்து பார்த்திங்கன்னா லூப்பிங்கில் ஒரு சின்னதாக ஒரு 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதியிருக்கோம். மூவ் A, M. இப்போது எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டரில் காப்பி ஆகும். ஸோ அக்குமுலேட்டரில் காப்பி ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெசிக்னேஷன்ஸாக இருக்கக்கூடிய DE போர்ட்டலில் வந்து மெமரி அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும். மறுபடியும் HL ஃபேரில் அடுத்த அட்ரஸ் இன்க்ரீசஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி 5 அட்ரஸ் லொக்கேஷன்ஸில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஆகும். இன்னும் ஒவ்வொரு லூப்பிங் நடக்கும்போதும் சியோட வேல்யூ வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். DCR அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ சியோட வேல்யூ வந்து 0ன்னு வருதோ ஸோ அதோட லூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். நெக்ஸ்ட் இதோட ஆல்ட். ஸோ ப்ராசஸர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோடிங்கோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட்டாக நம்ம கொடுக்கறது அண்டு யூ கேவ் யூ அவுட்புட் டிஃபர் மெமரி லொக்கேஷன். சி திஸ் 0020 அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15 கொடுத்துருக்கேன். 0021 அப்படின்ற மெமரி லொக்கேஷன்ஸில் 20 கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை இந்த மெமரி லொக்கேஷனில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஒன்ஸ் வந்து காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெசிக்னேஷன்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இடத்துல அது லோட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம கோடிங்கை ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் GNU கம்பைலர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டவுன்லோட் பண்ணுறது, ஆஃப்டர் டவுன்லோடுக்கு அப்புறம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது நம்ம வீடியோ டுட்டோரியல் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த சிமுலேட்டர்ஸை இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு இந்த பிளாக் மூவ் அசம்பிள் கோடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கை சேவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணனால ஒன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. ஸோ எல்லாமே ரிஜிஸ்டர்ஸும் எம்டியாக இருக்குது, மெமரி லொக்கேஷன்ஸும் எம்டியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்னா சி அப்படின்னு டைரெக்டாக அந்த வேல்யூ கொடுக்குறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா
டைரக்டிங் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடை யூஸ் பண்ணி நம்ம சியில் இதை லோட் பண்ணுறோம். இதெல்லாம் மெமரி லொக்கேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம டேட்டாவை செட் பண்ணிடலாம். 0020H அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு எப்போவுமே நல் வேல்யூ தான். ஸோ அதனால் நான் 20H அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேல்யூவை வந்து புட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அடுத்த மெமரி லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அனதர் மெமரி லொக்கேஷன்ஸில் 12 கொடுக்குறேன். நெக்ஸ்ட் அனதர் லொக்கேஷனில் 15 கொடுக்குறேன், சாரி 14. நெக்ஸ்ட் அனதர் 16 கொடுக்குறேன். ஓகேங்களா, இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ், இன்புட் டேட்டாஸ். மெமரி லொக்கேஷனை பாருங்கள், 20 அப்படின்ற அட்ரஸில் இருந்து 224 அட்ரஸ் வரையும் நான் வந்து ஒரு 5 டேட்டாவை இன்புட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அசம்பிளர் டேபை அசம்பிள் பண்ணிக்கோங்க. கோடிங்கில் எந்த ஒரு எரருமே இல்லை அப்படின்னா ப்ரோக்ராம் அசம்பிள்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போது நம்ம லைன் பை லைனாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். டீபக் டேப்பில் ஸ்டெப்பின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. சியை வந்து நல்லா பாருங்கள், 0வாக இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கு வந்து சியில் வந்து 5ன்ற வேல்யூ லோட் ஆகிடும். ஸோ லோட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலில் இந்த மெமரி அட்ரஸை எனக்கு இது பண்ணுங்க அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா எச்எல் ஃபேரில் அடுத்த லைனில் ஆஃப் இதில் நமக்கு 0020 அப்படின்ற மெமரி லொக்கேஷனை வந்துருச்சு. இப்போது இந்த மெமரியில் ஒரு டேட்டாசஸ் இருக்கும். அதே மாதிரி டிஇ அப்படின்ற இந்த ரிஜிஸ்டரில் 40H அப்படின்ற அட்ரஸ் வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ தான் இந்த பிளாக் மூவ் ஒரு மெமரி லொக்கேஷனில் இருந்து அனதர் ஒன் மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு கண்டென்ட்டை வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். மூவ் ஆர் காப்பி போத் ஆர் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மெமரி அட்ரஸஸ் ஹெச்எல் ஃபேரை பாருங்கள். 0020ல் என்ன டேட்டாசஸ் இருக்குது, 5 அப்படின்னு இருக்குது. இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அக்குமுலேட்டரில் லோட் ஆக சொல்லி லூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்குமுலேட்டரில் 5ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டோர்டு இன் டிஇ அப்படின்னு கொடுத்துரு, அதாவது 0040 இதில் வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணுங்கள், ஸ்டோர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஹெச்எல் ஃபேரில் வந்து ஆல்ரெடி 20 இருக்குது, ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணால் 21 அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் 21ல் என்ன இருக்குது அப்படின்னா 10 இருக்குது. ஸோ இங்கே இன்க்ரிமெண்ட் டிஇ அப்படின்னு கொடுக்கணும்னா டிஇன்ற ரெஜிஸ்டர் ஃபேரில் வந்து நெக்ஸ்ட் நமக்கு மெமரி லொக்கேஷன் மாறணுன்றதாக கொடுக்கணும். ஸோ இங்கே 40 அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் 41 மாறும். ஓகே, இப்போது ஒரு வாட்டி நம்ம ஒரு டேட்டாவை வந்து ஒரு மெமரி லொக்கேஷன் வந்து காப்பி பண்ணி இன்னொரு மெமரி லொக்கேஷன்ஸ்க்கு ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்போது எனக்கு சியோட ரிஜிஸ்டரோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகணும். டிசிஆர் சி அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அகைன் லூப் போகும். அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெமரி லொக்கேஷன் இங்கே 10 இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட்டரில் 10 லோட் பண்ணும். இங்கே 0Aன்னு வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா, 10 வந்து ஹெக்ஸாடெசிமலில் ஏ அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே ப்ராசஸ் வந்து அந்த 5 டைம் ஆஃப் டேட்டா எலமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு டேட்டாவும் ஒரு மெமரி லொக்கேஷன்ஸ்லேருந்து ரீட் பண்ணிவிட்டு அனதர் ஒன் மெமரி லொக்கேஷன்ஸில் அது காப்பி பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு முறை அந்த லூப் நடக்கிறப்ப சியோட வேல்யூஸஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஸோ எப்போ வந்து சியோட வேல்யூ 0ன்றதோ அதோட லூப்பிங் ஸ்டாப் ஆகிட்டு ஹால் த மைக்ரோ ப்ராசஸர். இப்போ வந்து நம்ம அவுட்புட் செக்ஷனுக்கு வரலாம். ஸோ இது நம்ம இன்புட்டாக கொடுத்தது. ஓகேங்களா, ஸோ எங்கே நமக்கு வந்து ரீரைட் பண்ண சொல்லியிருக்கோம், 40Hன்ற மெமரி அட்ரஸ்லேருந்து 4045Hன்ற மெமரி அட்ரஸ் வரையும். ஓகே, 40 அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ நம்ம அங்கே ரைட் பண்ண அந்த டேட்டாஸஸ் எல்லாமே இங்கே ஒரு மெமரி அட்ரஸஸ்லேருந்து அனதர் ஒன் மெமரி அட்ரஸஸ்க்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி பண்ணிட்டோம். ஓகே, இந்த கான்செப்டை தான் நம்ம பிளாக் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த கோடிங்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருந்தா வீடியோ கீழே இருக்கக்கூடிய லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, மேலும் நம்ம சேனலில் இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸ் லேப் ரிலேட்டடாக கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த செமஸ்டர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இப்போ தான் அசம்பிளியில் வந்து கோடை வந்து லியன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸோட அசம்பிள் கோட் வந்து அவங்க பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை காத்திருங்கள்.